ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களே போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 12ஆம் இடம், குரு பகவானுடைய ஆட்சி வீடு. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். மீனராசிக்கு நல்லது ஒரு தகவலுங்க, நல்ல செய்தி, காதுக்கு இனிமையான செய்தி. கஷ்டப்பட்டுருக்கிறீங்க விரைய சனியில். சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து நிறைய டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்பேற்பட்ட சனி பகவான் ராகுவோடையும் சேர்ந்துருக்கிறாரு, ராகுபடியிலே இருக்கிறாரு. ராகு உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. இருந்த போதிலும் அட் பர்சன்ட் சுக்கிரன் கூட சேர்ந்து கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கிறாரு. ராசியில் கொஞ்சம் ஒளி இருக்குது. நான் கடந்த வீடியோவில் போட்டிருந்தேன், மீன ராசி ஒளிமயமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ நாள் ராகு மட்டும் தனியாக இருந்தார். இப்போ சுக்கிரன் சேர்ந்ததுனால கொஞ்சம் ராசிக்கு சுபக்கிரகவுடைய தொடர்பு இருக்குது. சுக்கிரன் 3-8 கூடவனாக இருந்தாலுமே ஓரளவு இயற்கை சுபர். விடிவெள்ளி, அதிகாலையில் உள்ள விடிவெள்ளி தான் சுக்கிரன். அவர் இப்போ ராசிக்கு வந்ததுனால ஒரு விடிவெள்ளி முளைச்சிருக்கு உங்கள் ராசியில். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகுது. அதுக்கு அச்சாரமாக சனி பகவான் பலம் இழக்கிறாரு. மீன ராசிக்கு 11-12 கூடிய சனி பகவான் லாப சனாபதி, வரிய சனாபதி. கொடுக்குறவரும் அவர் தான், எடுக்கிறவரும் அவர் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் பலம் இழக்கிறாரு. வருகிற 23/2/2025 29/3/2025 வரைக்கும் இயல்பு நிலையில் மாறி இருக்கிறாரு. அஸ்தமனம் அடைகிறாரு. சூரியனால் அஸ்தமனம் அடைகிறாரு. இதனால் சனி பகவானுடைய கெடுபலங்கள்லாம் குறையும். சனி பகவான் ஒரு முழு பாவ கிரகம். அவர் தான் இருக்கிற இடத்தையும் கெடுப்பார், பார்க்குற வீட்டையும் கெடுப்பார். எந்தெந்த இடத்த பார்க்குறாரோ அந்த வீடெல்லாம் கெடுபலங்களை கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுபோக ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானம் பார்க்குறாரு. இதில் 6ஆம் இடத்தை தவிர்த்து 2ஆம் இடம் 9ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 6ஆம் இடம் அசுப பலன்கள் தான் இருக்கும். சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்த்தா அந்த கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை அவர் பார்க்குறது அந்த கெட்ட வழக்கங்களை கெடுத்துருவார். ஆனால் உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு சில குடைச்சலை கொடுத்துருப்பாரு, அலைச்சலை கொடுத்துருப்பாரு, டென்ஷனை கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் இனிமேல் சரியாகும். அதுபோல் 2-9ஆம் இடத்தை அவர் பார்க்குறதுனால குடும்பத்தில் காரிய அனுகூலம் இல்லாமல் இருந்திருக்கும். குடும்பத்தில் ஒரு அபிவிருத்தி இல்லாமல், ஒரு முன்னேற்றம் இல்லாமல், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்திருப்பீங்க, கையை பிசைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் அதெல்லாம் நல்லபடியாக மாறும். ஸோ சனி பகவான் அஸ்தமனம் அடைகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அஸ்தமனம் எப்படி சார் அடைகிறாரு அப்படின்னா, சூரியனுக்கு முன்பின் குறிப்பிட்ட டிகிரியில் வரும்போது அஸ்தமனம் அடைவார். இப்போ சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வராரு. மாதம் வருகிற 13ஆம் தேதி 13/2/2025. இது ஒரு நல்ல அமைப்பு தான். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். 6 கூடியவன் 12ஆம் இடத்துல மறைகிறது நல்ல அமைப்பு தான். அதுபோக 12ஆம் இடத்துல புதனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க. புதன் இன்று முதல் வந்துட்டார். 11/2/2025 பிப்ரவரி 11 ராசியில் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் 4-7 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸ்தானபலம் மட்டும் தான் இருக்கிறாரு. ஸோ 7 கூடையவன் 12ஆம் இடத்துல இருக்கிறனால மீனராசினியர்கள் இந்நேரம் சில விஷயங்களுக்காக கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும், சரியா? இல்லைனா கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி இருக்கும். அதுபோக தாயார் விஷயத்திலும் சரி, வண்டி வாகன விஷயத்திலும் சரி, சில அலைச்சல் திருச்சல் இருக்கும். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. தாயார் விட்டு பிரிகிற மாதிரி கூட இருக்கலாம், படிப்பு விஷயமாக. இல்லைனா திருமணம் பண்ணி கணவன் வீட்டுக்கு போகிறது, இல்லைனா தாய் வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரமாக போகிறது, வெளியே அவுட் சோர்ஸில் இருக்கிறது, அவுட் ஸ்டேஷனில் இருக்கிறது, இப்படி சில சம்பவங்கள்லாம் நடக்கும். இருந்தாலும் அது ஓரளவு சுபத்துவமாக தான் பார்க்கப்படுகிறது. 4ஆம் இடத்துல வேறு செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. ஸோ தாய்க்கு ஆகாது இப்போதைக்கு, சரியா? மீனராசிக்கு நல்ல பலன்கள் சொல்லும் போதும் சில அப்சர்வேஷனில் சில பலன்கள் வருது. அதனால் தாயோடைய உடல்நலத்தை கவனமாக வச்சுக்கோங்க. ராசிக்கு 7 கூடியவன் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் சனி பகவான் வீட்டில் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. சனி பகவான் பலம் வளர்ந்தாலுமே ஆட்சி பெற்று இருக்கிறார். மூலத்திரிவன் ஆட்சி பெற்று இருக்கிறார். குருசாரம் எடுத்திருக்கிறாரு. ஸோ சனி பகவான் கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்கிறாரு. புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சில ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தில் போகிறாரு. இப்போ மீன ராசிலே பூரட்டாதி நட்சத்திரம் தான் ரொம்ப மோசமாக பாதிச்சிருக்கு. ஏன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் போகிறாரு. அழுத்தம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 13 மாத காலம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போவார். அதுக்கு இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. அடுத்து உத்திரட்டாதி, ரேவதி இப்படின்னு அடுத்தடுத்து மாறி வருவார். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் அஸ்தமனம் ஆடுறதுனால அவருடைய கிரிப்பு குறையும், இயல்பு நிலை இழப்பார். அவருடைய பார்வை பலன்களில் உள்ள கெடு பலன்கள்லாம் குறையும். ஓகே நேர்களே, அதுபோக புதனும் சனி 12ஆம் இடத்துல இருக்கிறது தசாங்க யோகம் அப்படிம்பாங்க. இது ஒரு கோடீஸ்வர யோகம். புதன் சனி 12ஆம் இடத்துல விரைய ஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. என்ன அலைச்சலோட லாபம் கிடைக்கும். ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் சம்பாதிக்க முடியாது, 4 இடத்துக்கு போய் தான் சம்பாதிக்க முடியும். அலைச்சல் இருக்கும். குறிப்பாக ஆண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆதாயம் இருக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இருக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். இந்த மாதிரி பலன்களை சனி பகவான் உங்களுக்கு செய்கிறாரு. இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் தான் இது, சரியா நேர்களே? அதுபோக அவங்க ராசிக்கு வராரு.
மார்ச் 29, 2025 உங்கள் ராசிக்கு வருகிறார் சனி பகவான். வரும்போதே வந்து அஸ்தமன நிலையில் தான் வராரு. அதனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. வரும்போது சுக்கிரனும் ராசியில் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு 30/5/2025 வரைக்கும் சுக்கிரன் ராசியில் இருக்கனால சனி பகவானால் அந்தளவுக்கு கெடுபலன் இருக்காது. அதுக்கடுத்து அவருடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா 30/5க்கு வந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருக்குது. 3.5 மாதத்துக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி வந்து பிப்ரவரி 11 தான். 30/5/2025 வரைக்கும் ராசியில் சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த பாவ கிரகங்களுடைய தொடர்புகள் எல்லாத்தையுமே நியூட்ரல் பண்ணி விடுவார். சுக்கிரன் இயற்கை சுபர். அவர் வந்து தன்னுடைய பலத்தை இழந்து மற்ற கிரகங்களை சுபத்துவப்படுத்துவார். சுக்கிரன் மீனராசிக்கு பலம் இழக்கிறது ஒரு வகைக்கு நல்லதான். ஏன்னா 3 8 கூடையவன். 8 கூடையவன் பலம் இழக்கிறதுனால என்ன, வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்காது, காரிய தடங்கள் இருக்காது. இருந்த போதிலும் தேக ஆரோக்கியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். சரியா? குறிப்பாக பெண்கள் கொஞ்சம் கவனமாக தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். 3 கூடையவன் பலம் இழக்கிறதுனால தைரியம் சோர்வு இருக்க தான் செய்யும். சரியா? நிறைய டக்குன்னு மனசு விட்டுருவீங்க, சோர்வு ஆயிடுவீங்க. தயார்படுத்திக்கோங்க. சரியா? மன சோர்வாகும் போதெல்லாம் கொஞ்சம் எழுச்சியாக இருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் உங்கள் ராசிநாதன் வலுவாக தான் இருக்கிறார். ராசிநாதன் குரு சந்திரன் சாரத்தில் போயிட்டுருக்கிறாரு. ராசிக்கு பஞ்சமாதிபதி சாரத்தில் போகிறாரு. அடுத்து வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு போகிறாரு, செவ்வாய் சாரத்துக்கு. ஸோ ராசிநாதன் வந்து 3ஆம் இடத்துல ஓரளவுக்கு ஸ்டெபிளாக இருக்கிறாரு. வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அப்படி நல்ல நிலைமைக்கு போகிறாரு. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, இதுதான் ஜோதிடம். சுக்கிரன் வந்து பலம் இழக்கிறாரு, குரு வந்து பலம் பெறுறாரு. வக்கரத்துலேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ குரு பலம் பெறதுனால ஓரளவு தாக்கு பிடிச்சிருவீங்க. அசந்து போனாலுமே கொஞ்சம் டயர்னஸ் ஆனாலுமே எந்திரிச்சு உட்காந்துருவீங்க. சரியா? கொஞ்சம் சோம்பல் இருக்க தான் செய்யும், ஒரு அசதி இருக்க தான் செய்யும். ஏன்னா தைரிய வீரிய சனாபதி சுக்கிரன் வந்து ராகுபடியில் இருக்கும்போது டயர்ட்னஸ் ஆகத்தான் செய்வார். இதெல்லாம் வந்து கிரகங்களுடைய சில செயற்கை பலன்கள். மனிதர்கள் மாதிரி தான் கிரகங்களும். கிரகங்கள்னால் என்ன, நம்ம பூமி மாதிரி தான் கிரகமும். பூமி வந்து ஒரு கிரகம் தான், ஒரு பிளானட் தான். பூமியில் வந்து 75% நீர் இருக்குது, 25% நிலம் இருக்குது. ஸோ எப்படி சொல்ல வந்தோம்னா, பூமியிலும் சில அசம்பாவிதங்கள் நடக்குது. திடீர்னு ஒரு இடத்துல பூகம்பம் இருக்குது, ஒரு ஏரியா பற்றிட்டு எரியுது. இப்போ அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலில் வந்து நெருப்பு, அது காற்று தீ மாதிரி பரவிச்சு, அப்புறம் ஓரளவு நார்மல் ஆயிடுச்சு. இது மாதிரி சில அசம்பாவிதங்கள் நடக்கத்தான் செய்யும். அது எதுக்குன்னா, பூமியில் உள்ள சில அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி சில இயற்கை சீற்றங்கள் இருக்க தான் செய்யும். இதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் எல்லா கிரகங்களையும் இருக்கும். அப்படி சில கிரகங்களுடைய அந்த சங்கல்பத்தினால சில கிரகங்கள் நல்ல பலன்களையும் கொடுக்கும், சில நேரங்கள் கெட்ட பலன்களையும் கொடுக்கும், சில நேரம் செயலற்று போயிடும். சரியா? அப்படி வரும்போது தான் இப்போ சனி பகவான் வந்து அஸ்தமனமாகி செயலற்று போகிறாரு. அவர் செயலற்று போகிறதுனால விரைய சனியோட தாக்கம் குறையும். ஒரே வரியில் அப்படியே சொல்லியிருக்கலாம். இதை கொஞ்சம் ஓவராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் டக்குன்னு நம்ம பலன்கள் சொல்ல முடியாது. ஜோதிட பலன்கள் சொல்லும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் படி தான் வர முடியும். ஒரு அடிப்படை ஆரம்பத்தில் தான் வரணும். சரியா நேயர்களே? அதனால் அவர் வந்து இயல்பு நிலை இழந்துட்டதுனால விரையச்சனியோட தாக்கம் குறையும், விரையும் குறையும். அது ஒரு வகை நல்லது தானே. நமக்கு விரையும் குறைஞ்சிச்சின்னா சேமிப்பாகுதுன்னு அர்த்தம். அதில் உள்ளே போய் பார்த்தோம்னா அர்த்தம். ஸோ உங்களுக்கு சேமிப்பு அதிகமாகும், இன்வெஸ்ட்மெண்ட் கூடும். தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகம் பண்ணாலும் சரி, வரவை காட்டிலும் செலவு கம்மியாக இருக்கும். இது நல்ல விசேஷம்தான், வரவேற்கத்தக்கது. வரவை காட்டிலும் செலவு கம்மியாக இருக்கிறதுனால இருப்பு கூடும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த இருப்பை நல்லபடியாக வச்சுக்கோங்க. இந்த நிலைமை வந்து 30/5/2025 வரைக்கும் இருக்கும். அதுக்கு பின்னாடி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஜோதிடம்ங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதா, அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் மாறும். நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வந்து சில தகவல்கள் சொன்னேன். நான் அதில் வந்து தைப்பூசத்தை பற்றி சொல்லியிருந்தேன், முருகப்பெருமானுடைய அருமை பருவங்களை சொல்லியிருந்தேன், கிரக நிலைகளையும் சொல்லியிருந்தேன், சில தோசை அமைப்புகளை சொல்லியிருந்தேன். இன்று தைப்பூசம் தான், நிறைஞ்ச நாள். கோயிலுக்கு போய்ட்டு வந்து மீனராசிக்கு வந்து வீடியோ போடுறேன். நல்லபடியாக இருக்கும், முருகப்பெருமானோட அருள் கிடைக்கும். அங்காரகன் வந்து மீனராசிக்கு வேண்டிய கிரகம் தான். இன்றைக்கி வந்து தைப்பூசம் வந்து கடகராசியில் தான் நடக்குது. சந்திரன் பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார், சனிபவன் நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ இரவு தான் கிடைக்கும். கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டு வந்திருப்பீங்க. அப்படி போக முடியாதவர்கள் இரவு 8 மணிக்கு மேலே வீட்டில் ஒரு சின்ன பூஜையை பண்ணிவிட்டு கூட நீங்கள் இரவு டிஃபனை சாப்பிட்டு தூங்க போகலாம். பூஜை பண்ண முடியாதவங்க இரவில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை மனதார நினச்சிட்டு தூங்குங்க. சரியா? நல்வழி பிறக்கும். பிரார்த்தனை தான் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? வழிபாடு, பிரார்த்தனை, இது எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் குறையும். ஏன்னா 7.5 சனி எதிர்பார்த்து இருக்கிறீங்க. சனி பகவான் உங்கள் பின்வாசலுக்கு வந்துட்டார், அடுத்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுவார். சரியா? முன்வாசலுக்கு வந்துட்டார். காமௌண்ட் வாலுக்கு வந்துட்டு அப்படியே ஜென்மச்சனி ஆகி அப்படியே பாதச்சனியாக மாறி வெளியே போவார். ஸோ இன்னும் அடுத்த நாட்கள் நிறைய இருக்கின்றன. சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு நீங்கள் முழுமையாக வருவீங்க. அந்த வர்ற காலத்திலேயே சனி பகவான் இயல்பு நிலை இழக்கிறது அட் பெர்சென்ட்
அதாவது தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதனும் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு பயிற்சியும் மீன ராசிக்கு ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. 4ஆம் இடத்துக்கு போகலாம். ஏன்னா தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. 10ஆம் வீட்டுக்கும் 1ஆம் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறது நல்ல விசேஷம்தான். 1ஆம் இடமும் 10ஆம் இடம் நல்லா ஆக்டிவ் ஆகும். கர்மம் நல்லா இருக்கும். செய்கிற காரியங்கள் நல்லா இருக்கும். குரு பயிற்சிக்கு முன்னாடி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் முனைவோர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கும். தூரதேச அமைப்புகள் நல்லா இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகிறவங்களாம் நல்லபடியாக போயிட்டு வரலாம். அதுபோக விரயமும் இருக்கும். சுப விரயங்கள் இருக்கும். சுப விரயம் இருக்குன்னா என்ன சார் அர்த்தம்? குரு 12ஆம் இடத்தை பார்ப்பார். சுப விரயம் இருக்கும். சுப விரயம் இருக்குன்னா நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும்னு நிர்பந்தத்துக்கு வருவீங்க. அப்படி செலவு பண்ணி ஆகணும்னா உங்களுக்கு இருப்பு இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். ஒருத்தர் செலவு பண்ணுறான்னா அவங்கள்ட்ட கையில் பணம் இருக்கணும். ஆனால் அந்த பணம் எப்படி வருங்கிறது பார்க்கணும். சம்பாதிச்சு வருதா, இல்லைனா கடன் வாங்குறானா, இல்லைன்னா இருக்கிறத விற்று திங்கிறானா, அதை பார்க்கணும். ஆனால் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் நிலப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் மாறும். ஏன்னா 6ஆம் இடங்கு தான் ரணருண ரோகஸ்தானம், கடன் வாங்குறது, கொடுக்கல் வாங்கலுக்கெல்லாம் உள்ள இடம். அதுபோக 2ஆம் இடம் இருப்பு ஸ்தானம் செவ்வாய். ஸோ செவ்வாய் சூரியன் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 12ஆம் இட ஆதிபத்தியம் டியூன் ஆகும். குரு 12ஆம் இடத்தை பார்க்குறது அந்த அளவுக்கு நல்லது அல்ல. 8ஆம் இடத்தை பார்க்கலாம், 10ஆம் இடத்தை பார்க்கலாம். ஆனால் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் ரெஜிஸ்டர் லக்கெல்லாம் கிடைக்கும். 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் நல்லபடியாக முளையும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயம் இருக்கும். ஆனால் சுப விரயம் அதோட அளவு என்ன, அதோடைய என்ன சொல்லுவாங்க, அதுக்கு அளவுன்னு என்ன, அதோட மெஷர்மெண்ட்டு எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, அதான் எப்படி சொல்லணும்னா செவ்வாயும் சூரியனை வச்சு தான் சொல்ல முடியும். செவ்வாயும் சூரியனும் அடிக்கிற மாறு கிரகங்கள். இதுக்கு தான் போதி ஜோடத்தில் அப்பப்போ நான் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். சரியா நேர்களே? இப்போ குரு பயிற்சி நல்லா இருந்தாலுமே 12ஆம் இடத்தை நிர்ணயம் பண்ணுறவங்க செவ்வாயும் சூரியனும் தான். அந்த கிரகங்களுடைய பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த 12ஆம் இடத்துல அந்த விரயம் கூடுதலாக இருக்குமா கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியும். விரயம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேவிங்ஸ்னு அர்த்தம். விரயம் அதிகமாக இருந்துச்சுன்னா டெபிட்னு அர்த்தம், கழியுதுன்னு அர்த்தம். ஓகே, இப்படி பலன்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம சனி பகவானுக்கு தான் நான் பலன்களை எடுத்தேன். இருந்த போதிலும் குரு வந்துட்டார். குருவை தவிர்க்க முடியாது. ஏன்னா குரு உங்கள் ராசிநாதன் அல்லவா. குரு இல்லாமல் மீன ராசியே இல்லை. ஸோ அதனால் குருவை எடுத்தையும் சொன்னேன். குரு பயிற்சிக்கு தனியாக அடுத்து வருகின்ற காலத்தில் வீடியோ போடுறேன். பலன்கள்னால் சும்மா இல்லை நேர்களே. இந்த குரு பயிற்சி சனி பயிற்சின்னு சில பேர் பலன்களை போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படியே இந்த பாத்தியார் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே போயிடுவார். அப்படி பாடத்தை ஒரு கிளாஸ் ரூமில் எடுத்து ஒப்பிக்க வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அது வரல, ஜோதிடம் மருங்கிறது அது வரல. அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் மீன ராசிக்கு என்ன இருக்குது, எப்படி இருக்குது, எந்த கிரகம் சாதகமாக இருக்குது, எந்த கிரகம் பாதகமாக இருக்குது, அட் ப்ரெசென்ட் எந்த கிரகத்தோடைய தாக்கம் அதிகமாக இருக்குது, அதை சொல்லி அதுக்குள்ளே வழிபாடை உங்களை செய்ய சொல்லணும். அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சாம ருட்டீனாக போய்கிட்டே இருக்கலாம். 7 சனியை மறந்துடலாம். இதெல்லாம் தான் போதி ஜோதிடத்தில் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லுவேன். நான் பொதுவாக சனி பகவான் பிடியில் இருக்கிற 6 ராசிகளுக்கு எப்போயுமே வீடியோ கூடுதலாக போடுவேன். எப்போயுமே சனி பகவான் பிடியில் 6 ராசிகள் இருக்கும். ஏன்னா அவர் 7 சனின்னு 3 ராசியை பிடிச்சி வச்சிருப்பாரு. அடுத்து அர்த்தம சனின்னு ஒரு ராசியை பிடிச்சிருப்பாரு. அடுத்து கண்டக சனின்னு ஒரு ராசியை பிடிச்சிருப்பாரு. அஷ்டம சனின்னு ஒரு ராசியை பிடிச்சிருப்பாரு. சரியா? இப்படி 6 ராசிகளை பிடிச்சி எப்போயுமே தன் கைவசம் வச்சிருப்பாரு. அவருடைய ஆளுமையை பார்த்தீங்களா? 12 ராசியில் எப்போயுமே 6 ராசிகளை சனி பகவான் ஆளுமையிலே இருக்கும். நீங்கள் இது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த யுகம் இருக்கிற வரைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த யுகம் மனித இனம் இருக்கிற வரைக்கும், வேத ஜோதிடம் இருக்கிற வரைக்கும் சனி பகவானுடைய கண்ட்ரோலில் ஜீவராசிகள் இருப்பாங்க. சரியா? அது எப்போயுமே அவர் தன்னுடைய பிடியில் ஒரு 6 ராசிகளை வச்சுருப்பார். சரியா நேரில் 6 ராசிகளுடைய கண்ட்ரோலை வச்சுருப்பார். ஓகே, இருக்கட்டும். அது அவருடைய இயல்பு. சரியா நேரில் இறைவனால் படைக்கப்பட்ட விதி. சனி பகவானுக்கு இறைவன் கொடுத்த பணி. அவர் அந்த படியை கரெக்டாக செய்கிறாரு. கர்ம பலனுக்கு ஏற்ற தண்டனையை கொடுத்துட்டு தான் போகிறாரு. ரைட்டு. இப்போ அவர் பலம் வளர்க்குறதுனால, அஸ்தமனம் அடைகிறதுனால நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கிறீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. புதனையும் இதில் சேர்க்குறேன். ஏன்னா புதன் சனி பகவான் கூட சேர்ந்து தான் இருக்கிறார் இன்று முதல். அவர் ஓரளவு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. சனி பகவான் கூட சேர்ந்து பார்க்கறதுனால உத்தியோகத்துக்கு போகிறவங்க நல்லாயிருக்கும். கணக்கு வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர் எடிட்டிங் வேலை பார்க்குறவங்க, சிஸ்டர் எடிட்டர் வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்க, மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். எங்களை போன்ற ஜோதிடர்கள் இப்படி நிறைய சொல்லலாம். தொழில்னு சொல்ல முடியாது, உத்தியோகம் தான். ஜோதிடர் கூட தொழிலில் போயிடும். ஆனால் உத்தியோகம் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் ஓரளவு அறிவுபூர்வமாக இருப்பீங்க. சரியா? உத்தியோகத்தில் தவறு செய்ய மாட்டீங்க. எதையுமே சமாளிப்பீங்க. சூரியனும் வராரு. சூரியனும் 12ஆம் இடத்துக்கு வர்றது கூடுதல் சிறப்பு தான். மறைவார். சரி, அதனால் கடன் நோய் கட்டுக்குள்ளே இருக்கும். கடனை கொடுக்குறவரே சனி பகவான் தான். அதனால் அவர் இயல்பு நிலையில் விட்டு வெளியே போகிறதுனால கடன் பட்டவர்கள் திருப்பி அடைக்கிறதுக்கு நிலைமையில் வருவீங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே கடன் வாங்காமல் இருப்பீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். கடன் வாங்க முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்குவார். நல்ல விசேஷம் தானே? கடன் இல்லாமல் ஒருத்தர் வாழ்க்கை பண்ணுறாங்கன்னா அது நல்ல விசேஷம். சரியா நேரில்? கடன் இல்லாமல் வாழணும், அது நல்ல வாழ்க்கை. யார் கடன் இல்லாமல் வாழ்கிறாங்களோ அவங்க நிம்மதிக்கு சொந்தக்காரர்கள். அந்த நிம்மதியை சனி பகவான் கொடுப்பாரு. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும்.
எதிரிலால் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? ஏன்னா 6 கூடியவன் 12ஆம் இடத்துல மறைகிறாரு. சூரியனுக்கு வேணால் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்து வருகின்ற காலத்தில். மாசி மாதத்துக்கு மேலே, மாசி மாதம் 2 நாள் தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. பட் இந்த வீடியோ முழுக்க சனி பகவானுக்காக போடப்பட்ட வீடியோ தான். ஸோ சனி பகவான் வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. அதுபோல் சனி பகவான் செவ்வாய்க்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2 பேருமே கோணத்தில் இருக்கிறாங்க. சனிக்கு செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, செவ்வாய்க்கு சனி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது நவபஞ்சம யோகம். சரியா நேர்கள்? நவபஞ்சம யோகம் வந்து மீன ராசிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பலன்களை கொடுக்கு. அந்த பலன்கள் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. பலன்கள் வந்து நிறைய சொல்லலாம் நேர்களே. இப்போயே நான் வந்து ஒரு 3 யோகத்தை சொல்லியிருக்கிறேன். தசாங்க யோகம்னு ஒரு யோகம் சொல்லியிருக்கேன். அது ஒரு கோடீஸ்வர யோகம். அது வெறிய ஸ்தானத்தில் நடக்கிறதுனால என்ன, தூர தேசத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். வீட்டை விட்டு வெளியே போனவங்க, வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறவங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா கை நிறைய காசு கிடைக்கும். 30/5/2025 வரைக்கும் அந்த யோகம் வந்து ஆக்டிவில் இருக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து பணம் நிறைய சேரும். கோடீஸ்வர யோகங்கிறது வந்து இன்றைக்கி சாதாரணமாகி போச்சு. கோடி வந்து சாதாரணமாகி போச்சு. பணத்தின் மதிப்பு வெகுவாக குறைஞ்சிருச்சு. அதனால் கோடிகள் வந்து சாதாரணமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கே கோடிகள் கிடைக்கு. சரியா நேர்களே? கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு லட்சத்துக்கு மேலே சம்பளம் கொடுக்குறாங்க. 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறாங்க. நல்ல ஹையர் ஹையரில் இருக்கிறவங்க. அதேமாதிரி கம்ப்யூட்டர் ஷாப்பில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் 3 லட்சம் வாங்குறாங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் லட்சம் வந்து சீக்கிரமாக சாத்தியப்படும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வேலை பார்த்தாலே 1 கோடி சேர்த்துருவாங்க. ஸோ லட்சம்ங்கிறது சாதாரண விஷயந்தான். தொழில் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் லட்சம் ஈஸியாக சாத்தியப்படும். அதுமாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு லட்சம் ஈஸியாக வரும். ஸோ ஒரு மாதம் ஒரு 2 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஒரு 4 வருஷத்துலேயே லட்சம் கோடி வந்து ஈஸியாக சாத்தியப்படும். ஸோ கோடீஸ்வர யோகம்னு யாராச்சும் போட்டாங்கன்னா அது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி கோடிகளுடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு. அதனால் எல்லாருக்கிட்டையும் கோடிகள் நிறையா இருக்குது. 100க்கு 40 பேர் இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் 1 கோடிக்கு அதிபதியானாச்சும் இருப்பாங்க. 100 பேர் எடுத்துட்டோம்னா அதில் 40 பேர்கிட்ட 1 கோடி இருக்கும். உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டிலே சொந்த வீடு வச்சுருந்தாங்கன்னா கோடீஸ்வரன் தான். மெட்ராஸில் ஒரு ஆள் சொந்த வீடு வச்சுருக்காங்கன்னா கோடீஸ்வரன் தான். ஏன்னா மெட்ராஸில் வந்து ஒரு சென்டே வந்து குறைஞ்சது வந்து அவுட்டூர்லேயே 30 லட்சத்துக்கு போகுது. ஒரு கிரவுண்டு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 5 சென்ட் 1.5 லட்சம், 1.5 கோடி ஆகிப்போச்சு. இடம் மட்டும் 1.5 கோடி. அப்புறம் வீட்டோட மதிப்பு அது 1 கோடி, 2.5 கோடி ஆகிப்போச்சு. ஸோ ஒரு 5 சென்ட் ஒரு கிரவுண்டில் ஒரு வீடு வச்சுருக்காங்கன்னா அவங்க 5 கோடிக்கு வந்து அதிபதினு அர்த்தம். ஸோ அதனால் அந்த கோடீஸ்வர யோகம் இதெல்லாம் வந்து பழைய கதை. அந்த காலத்தில் சொல்லுவாங்க கோடீஸ்வர யோகம்பாங்க. இப்போ நான் கோடீஸ்வர யோகம் போட்டோம்னா ஒருத்தர் கமெண்ட் போடுவார், ஆமாம் நான் கோடியில் ஒரு ஓரமாக நிற்கிறேன் அப்படிம்பாரு, திருக்கோடியில் நிற்கிறேன் அப்படிம்பாரு. அவன் அப்படி தான் இருப்பான் வாழ்நாள் முழுக்க. என்றைக்குமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். கோடி எனக்கும் கிடைக்கணும், நான் அதுக்கு வந்து மெனக்கிடணும், விருப்பப்படணும். சரியா நேர்களே? வந்து அனைத்துக்கும் ஆசைப்படு. அந்த ஆசை வந்து அர்த்தமுள்ள ஆசையாக இருக்கணும், நேர்வழியில் இருக்கணும், நியாயமாக இருக்கணும். ஆசைப்பட்டால் தான் அடைய முடியும். எனக்கு சும்மா வந்து கடவுள் கொடுப்பாரு, சும்மா நான் உட்காந்துருப்பேன், ஊரை சுற்றிட்டு வருவேன், ஒரு வேலையில் நிலச்சி வேலை பார்க்க மாட்டேன், வருஷத்துக்கு ஒரு வேலை பார்ப்பேன், அப்படி அவனுக்குலாம் கோடி கிடைக்காது. அவன் ஜாதகத்தை பார்த்தாலே அப்படி தான் இருக்கும். சரியா? சந்திரன் 10ஆம் இடத்துல இருப்பார். 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பார். மகர ராசி துலா லக்கணமாக இருக்கும். சந்திரன் 10ஆம் இடத்தை பார்ப்பார். ஒரு இடத்துல இருக்க மாட்டான், சுற்றிக்கிட்டே இருப்பான் வாழ்நாள் முழுக்க. 30 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் 25 வேலை பார்த்துருப்பாங்க. இப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. என்கிட்ட ஜாதகம் வருது. எதுக்கு சொல்ல வரேன்னா, உதாரணத்தை சொன்னேன் நான். அவங்களுக்குலாம் வந்து கோடிகள் வசப்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நம்ம ஸ்டெபிள் ஆகணும், ஒரு இடத்துல நிலைக்கணும், ஒரு இடத்துல நிற்கணும், அந்த இடத்துல நிலச்சி வேலை பார்த்து அதை வந்து சரியாக கொண்டு போகணும். அப்படி செய்யணும்னா கொஞ்சம் வயசுலேயே நீங்கள் அதை செய்யணும். இந்த வீடியோ கேட்குற குறிப்பாக ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு 30 வயதில் இருக்கிறவங்கள சொல்கிறேன், தயவு செய்து வேலையை மாற்றாதீங்க. இஷ்டமோ நஷ்டமோ கஷ்டமோ ஒரு இடத்துல ஸ்டெபிளாக வேலை பாருங்கள், வேலையை வலுப்படுத்திக்கோங்க. இல்லைனா அப்படி ஒரு வேலையை அமைச்சிக்கோங்க. அப்படி அமைச்சிக்கிட்டுக்காக தான் நீங்கள் வந்து வருங்காலத்தில் நல்லா இருக்க முடியும். 50 வயசில் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு அசெட் இருக்கும். இல்லை எனக்கு இன்னைக்கு கை கால் நல்லா இருக்குது, தெம்பாக இருக்குது, நான் எங்கிட்ட வேணாலும் போவேன், பேக்கை தூக்கிட்டு எங்கிட்ட வேணாச்சும் வேலைக்கு போவேன் அப்படின்னு மாறி வேலைக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு வயதுக்கு மேலே டயர்டாகிடுவீங்க. டயர்டாகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சம்பளம் யாரும் சரியாக கொடுக்க மாட்டாங்க. அந்த ஓனர் பார்த்து என்ன கொடுக்குறானோ அதை வாங்கிட்டு தான் நீங்கள் பொழப்ப தள்ள முடியும். கைக்கு வாய்க்கும் சரியாக இருக்கும், வயிற்று கழுவுறதுக்கு தான் வர்ற பணம் சரியாக இருக்கும். அதனால் ஜோதிடம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வழிபாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், பரிகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், யதார்த்தமான நிலையை நினச்சி பாருங்கள். நடைமுறை எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். ஒரு மனிதன் வந்து ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணனா சக்ஸஸ் ஆயிடுவான். அதனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையில் நினச்சிருங்க. பிரச்சனை இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும். முடிஞ்சளவு தாக்கு பிடிங்க. ரொம்ப முடியலைன்னா வெளியே வந்துடலாம். சரியா? ஆனால் வெளியே வந்தாலுமே அடுத்து வந்து நல்ல இடத்துக்கு போகணும். எந்த பிரச்சனையை சந்தித்து வந்தோமோ அந்த பிரச்சனை இல்லாத இடத்துக்கு போகணும். எல்லாமே அறிவுபூர்வமாக தான் செய்யணும். சரியா நேர்களே? சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ. சிந்தித்து செயல்படுங்க, சிறப்பாக இருப்பீர்கள். ஓகே, இப்போ வந்து நவபஞ்சம யோகம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நவபஞ்சம யோகம் வந்து நல்லா இருக்குது. செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. வசதி வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் இருந்து வந்த குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும். சவால்கள் எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதை
இது பண்ணுவீங்க, ஃபேஸ் பண்ணுவீங்க. எதனாச்சும் சவால்கள்லாம் என்ன உங்களுக்கு எதனாச்சும் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த கமிட்மெண்ட்லாம் கரெக்டாக டயத்துக்கு முடிச்சு கொடுத்துருவீங்க. தொழில் வியாபாரத்தில் போட்டி ஏற்படும், இருந்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி கிட்ட நல்ல ஒரு அன்பு இருக்கும், அந்யோன்யம் இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த நவபஞ்சம யோகம் கொடுக்குது. அதுபோக வந்து தசாங்க யோகம், அது ஒரு கோடீஸ்வர யோகம். அதை பற்றி தான் ரொம்ப நேரம் சொன்னேன் நான். சரியா? அதனால் கோடிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கோடிகள் வந்து அனைத்துக்கும் சாத்தியப்படும். கோடிகள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும், நம்ம எடுக்கிற நிலைப்பாடை பொறுத்து. சரியா நேர்களே? நான் நிறைய படிக்கணும் சார் அப்படிலாம் கிடையாது. மாஸ்டர் ஆஃப் டிகிரி எடுக்கணும், பிஹெச்டி முடிக்கும், அதெல்லாம் கிடையாது. வகதோய வேலை பார்த்தோம்னா எல்லாமே வாய்ப்பு வரும். சரியா? நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சிந்தனை பண்ணணும், சிறப்பாக இருக்கணும். ஓகே, நல்லா இருக்குங்க. மீனராசிக்கு வந்து சனி பகவான் பலம் வளர்ந்தது வந்து மிக சிறப்பாக இருக்கும். 100க்கு 50% ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. மீது 50% மற்ற கிரகங்கள் கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சந்திரன் இவங்க கொடுப்பாங்க. சந்திரன் ராசிக்கு ராஜயோகாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, இன்றைக்கி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. வருகிற பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும் ஒளிச்சந்திரனா நல்ல பலங்களை கொடுக்குறாரு. சரியா? அதனால் அடுத்தடுத்து நல்லா நடக்கும். பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் உங்கள் விருப்பத்துக்கு நல்லபடியாக இருப்பாங்க. பிள்ளைகள் எதை விரும்புகிறாங்களோ அது அவங்களுக்கு சாத்தியப்படும். ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். சரியா நேர்களே? அந்த செய்தி குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். பிள்ளைகளோட திருமணம், வேலைவாய்ப்பு, உத்தியோகம், இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நல்ல செய்திகள் பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு நடக்கும். உங்களை சுற்றி ஒரு நிம்மதியான நிலைமையை பார்ப்பீங்க. ராசிக்கு வந்து சுக்கிரன் இருக்குது, ஒரு வைக்கு பரவாயில்ல. சரியா? தன் இயல்பு நிலை இழந்தாலுமே சுக்கிரன் வந்து ராசியை சுபத்துவப்படுத்துகிறாரு. சுபகர்ப தொடர்பு இருக்குது. அதுபோக ராசிநாதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சிறப்பு தான். கணவன் மனை உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை எல்லாமே நல்லா தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 7ஆம் இடம் வந்து ஆயிலை குறிக்கிற இடம். ஆயிலுன்னு சொல்ல முடியாது, தேக ஆரோக்கியத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா ஆயிலை பற்றி பேசணும்னா ஜாதகத்தை தான் பார்க்கணும். கோச்சாரத்தில் வந்து ஆயிலை யாரும் சொல்லவே மாட்டாங்க, எந்த ஒரு ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கால்குலேஷன் தெரியலன்னு அர்த்தம். கோச்சாரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. ராசிக்கு வந்து ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. ஆரோக்கியத்தை பற்றி சொல்லலாம், ஏன்னா உடலை பற்றி சொல்லலாம். ஏன்னா ஆரோக்கியம் வந்து உடல் சார்ந்தது, உயிருங்கிறது ஆத்மா சார்ந்தது. ஸோ உயிரை பற்றி சொல்லணும்னா ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. யாராச்சும் நீங்கள் ராசியை பார்த்துட்டு நீங்கள் தீர்க்காயோடு இருப்பேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து தொழிலோட புரிதல் சரியாக இல்லைன்னு அர்த்தம். சரியா? தேடுதலும் இல்லை, புரிதலும் இல்லை. ஆயிலை பற்றி ரொம்பையும் வந்து ராசியை வச்சு சொல்ல முடியாது. ஆயுட்காரகன் சனி பகவானை பற்றி சொல்லலாம். சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஆரோக்கியத்தை கொடுப்பார். சரியா? ஒரு மனிதன் எதனால் இறந்து போகிறான்னா ஆரோக்கிய குறைபாடில் தான் இறந்து போகிறான். சரி, அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம். பட் அது வந்து ராசியை வச்சு சொல்ல முடியாது. அதை வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே நேர்களே? மற்றபடி மற்ற கிரகங்களை எடுத்துட்டோம்னா எல்லா கிரகங்களும் ஒரு நான் சொல்லிட்டேன். சந்திரன் உட்பட சூரியன் உட்பட சொல்லிட்டேன். எல்லா கிரகங்களுமே இப்போதைக்கு நல்லா இருக்குது. விரைய ஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் வரலாம். கணவனை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பிரியலாம். இதெல்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. புதன் வழிபாடு பண்ணுங்கள். சரியா? புதன் வழிபாடு கொஞ்சம் ரொம்ப நல்லது. குடும்ப சுகத்துக்கும் கணவன் மணி உறவுக்கும் வந்து புதனை கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புதன் வந்து நல்ல நிலைமைக்கு வராரு. புதன் ஒரு சின்ன கிரகம் தாங்க, ஆனால் பவரான கிரகம். 17 வருடம் அதோட தசாபுத்தி இருக்குது. சரியா நேர்களே? புதன் தசை வந்து 17 வருடம். கடுகு சிறுத்தாலும் காரம் சேர்க்காது. புதன் அடுத்து உங்கள் ராசிக்கு வராரு. நீசபங்க ராஜயோகம் அடைவார். அருமையான அமைப்பு. சரியா? பிப்ரவரி 27ஆம் தேதியிலேருந்து நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கும், மாற்றம் நல்லா தெரியும். புதன் ராசிக்கு வருவார். 2 சுபகரங்கள் இருக்கும். சுக்கிரன் புதன் சேர்ந்து நீசபங்க ராஜயோகத்தில் நல்ல பலன் கொடுப்பார். அடுத்து 2ஆம் இடம் வரும்போது பரிவர்த்தனை யோகம் செவ்வாய் கூட. 3ஆம் இடத்துக்கு வரும்போது குரு கூட சேருவார். 4ஆம் இடத்துக்கு வரும்போது ஆட்சி பெறுவார். 5ஆம் இடத்துக்கு வந்தார்னா நல்ல நிலைமையில் இருப்பார். சரியா? இப்படி சில பலன்களை வந்து புதன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ புதனால் அடுத்து வருகின்ற ஒரு 5 மாத காலங்கள் நல்லா இருக்கும். புதன் ராசிக்கு 4, 7 கூடையவன். 4, 7ன்னு என்ன சார் அப்படின்னா சுகஸ்தானம், கலசரஸ்தானம். அது கலசரஸ்தானங்கிறது கணவன் மனை உறவுக்கு தான். மற்றபடி அது வந்து ஒரு இன்டெகிரேஷன், இணைப்புக்குள்ள பாலம். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பாலத்தை போடுறது, ஒரு இணைப்பை கொடுக்கறது வந்து 7ஆம் இடம் தான். ஸோ அது நல்லாயிருக்கும். ராசி தான் முக்கியமாக இருக்கும். என்றைக்குமே இணைப்புனாலே ராசி தாங்க. இப்போ மீனராசியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும், அது தனிப்பட்ட ஜாதகம். ஆனால் வெளிவட்டாரத்தில் நீங்கள் மற்றவங்க கூட போய் நீங்கள் கோயின்சைட் ஆகிறீங்க அப்படின்னா இணைப்பு ராசி தான். அந்த ராசிக்கு தான் கெமிஸ்ட்ரி இருக்குது. சொல்லுவாங்களே, எனக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிம்பாங்க. கெமிஸ்ட்ரின்னா என்னென்னா நம்ம செய்கிற வினை வந்து மற்றவங்களுக்கு வந்து எதிர்வினையாக ஆகாமல் அந்த வினை வந்து ஒத்து போகணும். நம்ம செய்கிற வினை வந்து மற்றவங்களுக்கு ஒத்து போகணும், அவர் வினையும் நமக்கு ஒத்து போகணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அந்த கெமிஸ்ட்ரி ஒத்து போகுதுன்னு அர்த்தம். அதை கொடுக்குறவர் வந்து 7ஆம் இடம் தான். பொதுவாக 7ஆம் இடம் தான் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணும். ஏன்னா அதான் இன்டிகிரேஷன், இணைக்கிறது, நம்மளை வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. இதை தான் அந்த காலத்தில் கலசர ஸ்தானம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆணும் பொண்ணு இணைகிறது, 2 பால் இனத்தவர்கள் 1 பாலாக இணைகிறது வந்து 7ஆம் இடம். ஸோ அது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற இடம் தான் 7ஆம் இடம். 7ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்க கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க, பிரியாமல் இருப்பாங்க. சரியா?
ஜோதிடத்தில் நல்லா உள்ளே போய் ஊற்று பார்த்தோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்மளோட இதை பொறுத்து இருக்குது, அப்சர்வேஷனை பொறுத்து ப்ரிடிக்ஷன் கிடைக்கும், பலன்களும் கிடைக்கும். ஓகே நேயர்களே, நல்லா தான் இருக்குது. ஸோ புதன் வருகிற 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நல்ல நிலைமையில் இல்லை. பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். புதன்கிழமை தோறும் இரவு 8 to 9 பெருமாளை கும்பிடுங்க. அடுத்து வந்து பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க. சரியா? அதை செய்யுங்க. செவ்வாயும் சற்று சிறப்பு இல்லை. அவர் 4ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. ஆனால் 5ஆம் இடத்துல வக்கரமாகி தான் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ 4ஆம் இடத்துல அவர் வந்து 5ஆம் இடத்து ஆதிபதி விஷயத்தை எடுத்து தான் செய்வார். அதனால் கொஞ்சம் செவ்வாயும் வணங்கணும். செவ்வாயுடைய சஞ்சாரமும் சற்போது சரியில்லை. கந்தசஷ்டி கவசம் படிங்க. சரியா நேரலை? கந்தசஷ்டி கவசம் படிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கந்தசஷ்டி கவசத்தை வந்து வீட்டிலே படிங்க. முருகப்பெருமான் கோயிலுக்கும் போங்க. சரியா? செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கோங்க. சரியா? ஒரு வாரம் முருகப்பெருமானை கும்பிடுங்க, ஒரு வாரம் பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போகிறத வர 26ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கு பிறகு புதன் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். சரியா? பிரச்சனை இல்லை. ஆனால் முருகப்பெருமானை வந்து நீங்கள் வழிபட்டுக்கிட்டே இருக்கணும். பிப்ரவரி ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் வழிபடணும். ஏன்னா ஜூன் 6ஆம் தேதி தான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்குது சரியில்லை, 5ஆம் இடத்துல இருக்குது சரியில்லை. ஜூன் 6ஆம் தேதி தான் போகிறாரு. நான் இதெல்லாம் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்கிறேன். நான் ஒரு ஜோதிடர்னால் எல்லாத்தையும் சொல்லணுங்க. 4 மாதம் கழித்து ஒரு கிரகம் எங்கே இருக்குன்னு சொல்லணும். அவர் தான் ஜோதிடர். ஜோதிடர் என்கிறவர் வந்து நிகழ்காலத்தில் நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை வந்து கணிக்கணும். அதன்படி பார்த்தோம்னா ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயால் அந்த சிறப்பு பலன்கள் மீனராசி கிடைக்காது. நீங்கள் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் முருகப்பெருமானை கும்பிடணும். கந்தசஷ்டி கவசத்தை படிங்க, சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் முருகப்பெருமான் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். இந்த தைப்பூச திருநாள் முன்னிட்டு உங்களுக்கு சகல நன்மையிலும் நடக்கும். முருகப்பெருமானை வணங்குங்க, மனப்பூர்வமாக இருங்க. எல்லா வளங்களும் நல்லபடியாக நடக்கும். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் திருக்கையிலுடன் 3 நட்சத்திர நேயர்கள், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நேயர்கள் நீடுவோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.